இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் மகேஷ். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், டாடா ஸ்டீல் லிமிடெட், ஜாகுவார் லேண்ட் ரோவர், டாடா மோட்டர்ஸ் லிமிடெட், டைட்டன் கம்பெனி லிமிடெட், டாடா கெமிக்கல்ஸ் லிமிடெட், டாடா பவர் கம்பெனி லிமிடெட், இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி லிமிடெட், டாடா கம்யூனிகேஷன் லிமிடெட், வோல்டாஸ் லிமிடெட், ட்ரெண்ட் லிமிடெட், டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். போதும்பா, என்ன இப்படி லிஸ்ட் பெருசாயிட்டே போகுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு டாடா குரூப் அப்படின்னு சொன்னாலே உலகமே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு இந்த நேமை கொண்டு வந்தவர். அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்த்த ஒரு நபருடைய பேர் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறது யாரை பத்தி அப்படின்னா, திரு ரட்டன் டாடா அவர்களை பத்தி தான். எஸ், இவரை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். அதாவது என்னன்னா, அவருடைய வாழ்க்கை வரலாறு பத்தி பேசுறதை விட அவருடைய ஜேர்னி எப்படி இந்த டாடா குரூப்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை இவர் உலகம் முழுசா எல்லாருமே திரும்பி பார்க்க ஒரு விஷயமா மாத்தினாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல போயிடலாம். ரட்டன் டாடா இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 28, 1937 மும்பைல பிறந்தாரு. இவருடைய அப்பா நெவல் டாடா. இவருடைய அப்பா அம்மா கிட்ட இவர் வளர்ந்தாருன்னு சொல்றதை விட இவருடைய பாட்டி, அதாவது நவாஜ்பாய் டாடா, அவங்க கிட்ட தான் இவர் ரொம்ப நாள் வளர்ந்திருக்காருன்னே சொல்லலாம். இவருடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நிறைய சின்ன வயசுல சண்டை நடந்ததால இவர் அந்த பிரச்சனைகளையே பார்த்து வளர்ந்துட்டு வந்ததாகவும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் டிவோர்ஸ் ஆன பிற்பாடு இவருடைய பாட்டி நவாஜ்பாய் டாடா அவங்க தான் ரட்டன் டாட்டாவை வளர்த்ததாகவும் சொல்றாங்க. ஸோ அவருடைய பாட்டியோடைய அறிவுரையில, பாட்டியோடைய அன்புல தான் இவர் ரொம்ப காலம் வளர்ந்ததாகவும் சொல்லப்படுது. இவர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அவங்க அப்பாவும் இவரும் எதிரும் புதிரும்னே சொல்லலாம். அதாவது எப்படின்னா, இவர் என்ன சொல்றாரோ அதுக்கு எதிர்மறையாக தான் அவங்க அப்பா இவர் பண்ணணும்னு நினைப்பாராம். ஃபார் எக்ஸாம்பிள், இவர் வயலின் வாசிக்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்க அப்பா நீ பியானோ கிளாஸ் தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாராம். அதே மாதிரி ஸ்டடீஸ்லயும் பாத்தீங்கன்னா இவர் எப்படியாவது ஒரு சிவில் ஆர்கிடெக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவுல இருந்திருக்காரு. ஆனா அவங்க அப்பா இல்ல நீ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடந்ததாகவும் சொல்றாங்க. ஓகே, இவர் படிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா கேம்பியன் ஸ்கூல் மும்பைல படிச்சிருக்காரு 8th கிளாஸ் வரைக்கும். அதுக்கப்புறமா கெத்தீட்ரல் அண்ட் ஜான் கெனான் ஸ்கூல் மும்பைல படிச்சிருக்காரு. படிச்சுட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு இவருக்கு ஆசை இருந்திருக்கு. அப்போ சரி ஓகே யூஎஸ்ல போய் படிக்கலாம் அப்படின் போது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க அப்பா இல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் நீ போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு. வேற வழியே இல்லாம சரி ஓகே நம்ம அப்பா இப்படி சொல்றாரு, நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம இவரும் ஓகேன்னு ஒத்துக்கிட்டு வந்திருக்காரு. ஆனா வந்தவருக்கு சுத்தமா பிடிக்கலைங்க. ஏன்னா நமக்கு இங்க என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மனசுல என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு எப்படியாவது ஆர்கிடெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட மனசு சொல்லிட்டே இருக்கு. அதனால என்ன பண்ணிருக்காரு, அவங்க பாட்டி கிட்ட பேசியிருக்காரு, நவாஜ்பாய் டாடா கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி நான் சுத்தமா எனக்கு பிடிக்கல, அப்பா தான் ஃபோர்ஸ் பண்ணாலும் நான் எனக்கு ஆர்கிடெக்ட் படிக்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு அவங்க பாட்டி சரி ஓகே நீ ப்ரொசீட் பண்ணு, நீ ஆர்கிடெக்சரையே ஃபோக்கஸ் பண்ணி டிகிரி அதுலயே வாங்கு அப்படின்னு சொன்னோடனே அவர் சரின்னு சொல்லிட்டு கார்னல் யூனிவர்சிட்டின்னு யூஎஸ்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு யூனிவர்சிட்டி, அதுல டிகிரி இன் ஆர்கிடெக்சரை 1959 அவர் வாங்கினாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் அதை ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. ஸோ அதையும் முடிச்சாரு. இங்கெல்லாம் சொல்லுவோம் இல்லையா மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த மாதிரி அது அட்வான்ஸ் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராமையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டார். ஓகே, ஸோ இந்தியாவுக்கு திரும்பி வரும்போது நம்ம யூஸ்வலாக என்ன நினைப்போம், யாராவது பெரிய ஒரு மாபெரும் பிஸ்னஸ் மேனோடைய ஃபேமிலியில் நம்ம பிறந்தோம்னா ஆஹா வந்தோடனே ஓகே இன்னும் லக்ஸுரியஸாக நம்ம என்ன பண்ணணுமோ ஸ்ட்ரெயிட்டாக மேனேஜ்மெண்ட் வேலையை பார்க்கலாம், இல்லை அதை பண்ணலான்ட்டு. பட் இவர் திரும்பி இவருக்கு பார்த்தீங்கன்னா இவர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்காரு. ஸோ ஐபிஎம் என்ன பண்ணியிருக்காங்க, ஐபிஎம்ல ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஐபிஎம்ல ஆஃபர் கொடுத்தோடனே அந்த ஆஃபரை இவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். எனக்கு இந்த ஆஃபரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா டாடா ஸ்டீல்ல இவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு பேஸ் லெவல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ காலர் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா ஒயிட் காலர் ப்ளூ காலர்ன்றது ஒன்றும் இல்லை. ஒயிட் காலர்னா நம்ம அப்படி ஏசி ரூம்ல உட்காந்துட்டு அப்படி லேப்டாப் அதெல்லாம் வச்சு ஒர்க் பண்ற மாதிரியும், ப்ளூ காலர்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா இப்போ மிஷினரி இருக்கு, ஃபவுண்டரி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல போய் எப்படி நம்ம உடம்பெல்லாம் அப்படியே ஃபுல்லா மண்ணு அழுக்கு அப்படிலாம் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி செய்யக்கூடிய வேலைகள்ல நானும் இருக்கணும், நானும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாடா ஸ்டீல், அந்த டாடா ஸ்டீல்ல பிளாஸ்ட் ஃபர்னஸ்லாம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நான் போய் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சது 1961. ஓகேங்களா, அவருடைய ஜேர்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அப்படியே ஒர்க் பண்ணிட்டு டாடா ஸ்டீலில் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ரஸ் ஆகி வந்திருக்காரு. 1981 பார்த்தீங்கன்னா அந்த டாடா இண்டஸ்ட்ரீஸோடைய சேர்மேனாக ஆகிறார். ஓகே, இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் ஜேர்னியோட மைல்ஸ்டோன்லேயே சொல்லலாம். 1981
டாடா இண்டஸ்ட்ரீஸோட சேர்மன் ஆனோடனே சரி ஓகே நம்ம வந்து ஒரே கம்பெனியில் இதை ஃபோக்கஸ் பண்ணுறோம், பட் நம்மளுடைய டாடா குரூப்பை வந்து நம்ம இன்னும் பெருசான ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த அவர் பண்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அயோடைஸ் சால்ட்னு இன்னைக்கு நம்ம பேசுறோம் இல்லையா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெவல்யூஷனைஸ் பண்ணணும், இந்த சால்ட் இண்டஸ்ட்ரியை நம்ம வந்து ரெவல்யூஷனைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அயோடைஸ் சால்ட்டுக்கு உள்ள கொண்டு வராரு. அப்பதான் வந்து ஒரு ஆடே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதாவது டாடா நமக் தேஷ்கா நமக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டாடா சால்ட் தான் வந்து நம்ம நாட்டோடைய சால்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆடை உள்ள கொண்டு வந்து டாடா சால்ட் அதை வந்து 1983ல நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க டாடா குரூப். ஓகே, ஸோ அதுக்கு காரணமானவரும் இவர் தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா, அந்த ஏர் இந்தியாவுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இது வந்து டாடா குரூப்போட சேர்ந்த ஒரு வரலாறு தான். ஏர் இந்தியாவை பற்றியும் டாடா குரூப்புக்கும் ஏர் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷனை பற்றி பேசணும்னா தனியாக ஒரு பாட்காஸ்டே பண்ணணும். அது நான் அப்புறமா டைம் கிடைக்கிறப்போ அதை பற்றி பேசுவோம். ஆனால் ஏர் இந்தியாவுடைய சேர்மனாக இவர் வந்து 1986ல மாறுறாரு. ஓகே, அந்த பொறுப்பையும் இவர் ஏற்றுக்கிறார். அது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டாடா இண்டஸ்ட்ரீஸோட சேர்மனாக 1981ல எடுத்தவர். 1986ல ஓகே இன்னொரு பொறுப்பு சேர்மேன் ஆஃப் ஏர் இந்தியாவை அவர் வந்து அந்த பதவியை எடுத்துக்கிறாரு. ஸோ அந்த பதவியும் எடுத்துக்கிட்டு இந்த எல்லா கம்பெனியும் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டே வரும்போது ஜேஆர்டி டாடா அவர்கள் என்ன பண்ணுறாரு, எனக்கு வயசாயிடுச்சுப்பா, நான் வந்து என்னோட பொறுப்புலேருந்து நான் வெளில வரேன், நீங்கள் ரட்டன் டாடா நீங்கள் வாங்க, நீ வந்து இந்த குரூப்ஸ்க்கெலாம் வந்து சேர்மனாக இருந்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 1991ல ரட்டன் டாடா அவர்கள் டோட்டல் டாடா குரூப்ஸுக்கு சேர்மனாக பதவி ஏற்றுக்கிறார். ஓகே, ஸோ இது வந்து அவருடைய லைஃப்பில் இன்னொரு மேஜர் ஒரு மைல் ஸ்டோன்னே சொல்லலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1998-99ல் இவர் வந்துட்டு நம்ம டாடா வந்து நம்ம ஏதாவது பண்ணணும், ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நம்ம ஒரு ரெவல்யூஷனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது தான் இந்த டாடா இண்டிகா அப்படின்ற ஒரு கார்லாம் வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி எல்லாமே இண்டிஜினியஸாக பண்ணணும், இண்டிஜினியஸாக வந்து நம்ம இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து நம்ம விற்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஆரம்பிச்சப்போ வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அதோடைய சேல்ஸ் போகல, பிஸ்னஸ் அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டாக மாறல. ஸோ அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஓகேப்பா வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு டாடா மோட்டார்ஸை வந்து ஃபோர்ட் மோட்டார்ஸ், அப்போ வந்து ஃபோர்ட் மோட்டார்ஸ் கிட்ட போயிட்டு அவர் ஃப்ளை பண்ணி வந்திருக்காரு. ஃபோர்ட் மோட்டார்ஸ் கிட்ட பேசியிருக்காரு, இந்த மாதிரி என்னோட பிஸ்னஸ் இருக்கு, ஆட்டோமொபைல் தான், ஸோ இதெல்லாமே வந்து நாங்கள் உங்ககிட்ட கொடுத்துறோம், நீங்கள் டேக் ஓவர் பண்ணீங்க அப்படின்ட்டு. அப்போ ஃபோர்ட் மோட்டார்ஸ்ல இருந்த சேர்மன் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு, உங்களுக்கு மோட்டார்ஸ் பத்தி தெரியல, ஆட்டோமொபைல் பத்தி தெரியல அப்படின்னா எதுக்காக நீங்க தேவையில்லாம இந்த மாதிரி விஷயங்கள்ல இறங்குறீங்க அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரட்டன் டாட்டாவுக்கு ரொம்ப பாதிச்சிருக்கு. என்னடா இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே நம்மள அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கஷன் முடிச்ச ஒருபாடு, மீட்டிங் முடிச்ச ஒருபாடு திரும்பி வந்திருக்காரு இந்தியாவுக்கு. மும்பைக்கு திரும்பி வந்தவர் வந்து அந்த ஃபோர்ட் மோட்டாருக்கு டாடா மோட்டார்ஸை விற்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டை வேண்டாம், நான் சைன் பண்ணல அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டார். முதல்ல விற்கணும் தான் போயிட்டு ஃபோர்ட் மோட்டார்ஸ் கிட்ட பேசினார். ஆனால் அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது நம்ம மனசை பாதிச்சிருச்சு. நம்மளுடைய என்ன இது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண ஒரு விஷயத்த ஒரு அசாதாரணமாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணலன்னு சொல்லி விட்டவர் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி இதை பெட்டராக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரெக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தவருக்கு பார்த்தீங்கன்னா டெட்லி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குரூப் இருந்திருக்கு. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த குரூப்போடைய சேலை வந்து இவங்க பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்துட்டு டாடா டீ என்ன பண்ணியிருக்காங்க, போயிட்டு அந்த டெட்லி குரூப்பை வந்து அக்வயர் பண்ணுறாங்க. இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 டெட்லி குரூப்பை வந்து இவங்க அக்வயர் பண்ணுறாங்க. அந்த டெட்லி குரூப் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் டீ பிராண்ட்னே சொல்லலாம். ஓகே, அது அக்வயர் பண்ணது டாடா டீ. அந்த நிறுவனம் வந்து 2000ல அதை அக்யூர் பண்ணியிருக்காங்க. அது இன்னொரு பெரிய பிஸ்னஸ் டிசிஷன் அப்படின்னு சொல்லலாம் ரட்டன் டாடா அவர்களுடைய லீடர்ஷிப்ல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2000ல இவர் செஞ்ச பல விஷயங்களை முன்னிட்டு நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வந்து இவருக்கு பத்மபூஷன் விருதை கொடுக்குறாங்க 2000ல. ஸோ இவரோட ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் ஃபர்ஸ்ட் ஒரு நேஷனல் அவார்டாக இவருக்கு வருது. ஓகே, அதுக்கப்புறமா 2004ல டிசிஎஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ 1999 2000லாம் அப்போ அப்படியே எவால்வ் ஆகிட்டே வருது. டாடா கன்சல்டிங் சர்வீசஸ் வந்து எவால்வ் ஆகிட்டே வருது. 2004ல அந்த டிசிஎஸ் கம்பெனி என்ன பண்றாருன்னா பப்ளிக் கம்பெனியா மாத்துறாரு. பப்ளிக் கம்பெனியா மாத்திட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ஐடி கம்பெனி டு கிராஸ் 1 பில்லியன் அப்படின்னு ஒரு பெருமையான ஒரு விஷயத்த இவங்க 2004ல அச்சீவ் பண்றாங்க. அதுவும் நம்ம ரட்டன் டாடா அவர்களுடைய லீடர்ஷிப்ல நடந்த ஒரு விஷயம். ஓகே, டிசிஎஸ் பப்ளிக் ஆகிட்டு 1 பில்லியன் ரெவென்யூவை அச்சீவ் பண்றதுக்கு 2004ல இவருடைய பெருமைகள்ல இன்னொரு ஸ்டார் ஆட் பண்ணிக்கிறார். இது ஆட் பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்றாரு, இஸ் அ பிசினஸ் மேன், இஸ் அ இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அப்போ என்ன பண்றாருன்னா யோசிச்சுட்டே இருக்காரு, நம்ம இன்னும் டைவர்சிஃபை பண்ணணும், நம்ம வந்து இன்னும் பல விஷயங்களை நம்ம வந்து செஞ்சா இந்த கம்பெனி பெருசாகும். அது மட்டும்
இல்லாமல் நிறைய வேலை வாய்ப்பு வரும், இந்தியாவுக்கும் இது ஒரு பெருமையா இருக்கும் அப்படின்னு பார்க்குறாரு. பார்க்கும்போது டிடிஹெச் உள்ள என்டர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறார். டிடிஹெச்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், டிரெக்ட் டு ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போலாம் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டோம். ஆனால் அந்த காலத்தில் பெரிய டிஷ்ஷு வைக்கிறதுனால பெரிய விஷயமா இருக்கும். சின்ன சின்ன டிஷ்ஷை வந்து வீட்டில் கொண்டு வந்து போய் வச்சிருப்பாங்க. அப்போ வந்து டாடா ஸ்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. எப்போ 2006. அப்போ வந்து டிடிஹெச் ஸ்பேஸில் டாடா ஸ்கைன்னு உள்ள வந்துட்டு அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு 2006. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்கை இஸ் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் நேம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிடிஹெச்ல. ஸோ இது 2006 நடக்குது. நடந்தோடனே அப்படியே இப்போ ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு, இன்னும் பிஸ்னஸை வந்து பெருசாக்கணும்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவருக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் டு ஆர்ட் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா கார்ஸ். இவருக்கு எல்லா கார்ஸும் வாங்கணும், எல்லா கார்ஸும் நம்ம பார்க்கணும், வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கார்ஸாக பார்த்துக்கிட்டு இருப்பார். இப்படி தான் வந்து நம்ம இளைய தளபதி விஜய் ஒரு டைலாக் சொல்லுவார் படத்தில், அதாவது வாழ்க்கை ஒரு வட்டம், தோத்தவன் ஜெயிப்பான், ஜெயிப்பவன் தோப்பான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, இவருக்கு 2008 ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, நம்ம ஃபோர்ட் மோட்டார்ஸ் கிட்ட போய் முதல்ல விற்கணும்னு பார்த்தாரு இல்லைங்களா, அதே ஃபோர்ட் மோட்டார்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய ஒரு கம்பெனி வந்து பேங்க்ரப்சி ஆக போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்வார், லேண்ட் ரோவர் அப்படின்னு சொல்லிட்டு 2 மேஜர் ஆட்டோமொபைல் நேம்ஸ். இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு லக்ஸுரி பிராண்ட்ஸ்னே சொல்லலாம். அந்த 2 கம்பெனியுமே வந்து பேங்க்ரப்சி ஆகிற ஒரு சிச்சுவேஷன் வருது. அப்போ என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, ஓகே டோன்ட் வரி, நான் வந்து அந்த 2 கம்பெனியும் அக்வயர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறார். எடுத்துட்டு அந்த 2008 இஸ் அக்வயரிங் தோஸ் 2 கம்பெனிஸ், ஜாக்வார் அண்ட் லேண்ட் ரோவர். உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும், சப்போஸ் எங்கேயாவது ஜாக்வார் காரோ இல்ல லேண்ட் ரோவரோ ரேஞ்ச் ரோவரோ பாத்தீங்கன்னா, அதை வந்து ஃபாரின் காரா நீங்க நினைச்சாலுமே அதை டோட்டலா அக்வயர் பண்ணி அதை மேனேஜ் பண்றது வேற யாரும் இல்ல, நம்ம இந்தியாவில் பெருமை சேர்த்த ரட்டன் டாடா அவர்களுடைய குரூப் தான் அப்படின்றத மறந்துடாதீங்க. இனிமேட்டு சந்தோஷமா ஜாலியா பெருமையா காலரை ஏத்திக்கிட்டே அந்த வண்டியில போலாம். ஓகே, சோ இதே 2008 இன்னொரு பெருமையான விஷயமும் நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்திய அரசாங்கம் அவருக்கு மிக மிக சிறந்த பெரிய விருதான பத்ம விபூஷன் விருதை வந்து 2008 அவருக்கு கொடுக்குறாங்க. சோ இது அவருடைய வாழ்க்கையில இன்னொரு பெருமை சேர்த்த ஒரு விஷயமாவே சொல்லலாம். சோ இவ்வளோ நடக்குது. சோ நம்மள என்ன பண்ணிருப்போம், இவ்வளோ வேலை பண்ணிட்டோம்ப்பா, எப்பா எவ்வளோ பிஸ்னஸ், எவ்வளோ அக்வசிஷன்ஸ், நான் எவ்வளோ பண்ணிட்டேன், ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு யோசிப்போம். ஆனால் இவர் ரட்டன் டாடா இல்லையா, அந்த மாதிரி யோசிக்கல. அப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, இன்னொரு ஃபோக்கஸ் எடுத்திருக்காரு. சரி, நம்ம எல்லாருமே கார் ஓட்டுறோம், ரைட்டு. ஆனால் என்னோட கனவு என்னன்னா, இந்தியாவில் ஒவ்வொரு இந்தியனுமே ஒரு காரை ஓட்டணும் அப்படின்னா, அப்போ ஒரு சீப்பஸ்ட் காராக இருக்கணும். ரோட்டில் வந்து ஓட்டிட்டு போகிறதுக்கு ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒரு சீப்பஸ்ட் காராக இருக்கணும். 1 லட்சம் ரூபாயில் நான் ஒரு காரை வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு 2009 டாடா நேனோ அப்படின்ற ஒரு காரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு 1 லட்சம் ரூபாய் விலைக்கு. ஓகேவா, இது 2009 இன்ட்ரோடியூஸ் பண்ண ரொம்ப வந்து பாப்புலர் ஆயிடுச்சு. அதை எல்லாரும் பார்த்துட்டு, என்னப்பா இது ரொம்ப குட்டியா இருக்கு, ரொம்ப டாய் கார் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சவங்க கொஞ்சம் கொஞ்சமா 1 லட்ச ரூபாய் தானே, தாராளமா வாங்கிடலாம், அவ்வளோ ஒன்றும் விலை இல்லை இல்லையா சொல்லிட்டு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டாடா நேனோ காரும் ரொம்ப பாப்புலரா மாறுது இந்தியாவில். ஸோ அந்த பெருமையும் யாருக்கு போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு ரட்டன் டாடா அவர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் 2010 என்ன பண்றாருன்னா, இவர் படித்த ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூலுக்கு கிட்டத்தட்ட ஒரு $50 மில்லியன் வந்து இவர் டொனேட் பண்றாரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சென்டர் ஆரம்பிக்கணும். அங்கே அந்த எக்ஸிக்யூட்டிவ் சென்டர் ஆரம்பிச்சு அதுக்கு வந்து டாடா உடைய பேரை வச்சு அதை ஆனர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த 50 மில்லியன் டொனேட் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்றாரு. அங்கே வந்து நிறைய ரிசர்ச்சுக்கான ஒரு விஷயங்கள் நடக்குது. அதுக்கும் வந்து இவர் டொனேட் பண்ணதோட முக்கியமான ரீசன். ஓகே, இது 2010 நடக்குது. அதுக்கப்புறமா என்ன பண்றாருன்னா, 2012 ஓகேப்பா, நான் இது பண்ணதெல்லாம் போதும், இதுக்கு மேல வந்து என்னால் பண்ண முடியாது, இனிமேட்டு இதை பார்க்கறதுக்கான ஒரு லீடர்ஷிப்பை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு நான் சேர்மன் பொறுப்புலேருந்து வெளில வந்துடுறேன். இந்த டோட்டல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு சேர்மன் எமிரேட்டர் சொல்லுவாங்க, அதாவது ஒரு மேற்பார்வை பார்க்கக்கூடிய ஒரு பொறுப்பை மட்டும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாரு. இந்த டோட்டல் பீரியட், அதாவது 1961 இருந்து இவர் 2012 இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டோட்டலா இந்த டாடா குரூப்பை வந்து 100 பில்லியன் ரெவென்யூஸ்க்கு, ஓகே 100 பில்லியன், ஓகே அந்த அளவுக்கான ஒரு வேல்யூவை கொண்டு வந்த பெருமை திரு ரட்டன் டாடாவுக்கு சேரும் இந்த பீரியட்ல. அது மட்டும் இல்லாம ஒரு சரி நம்ம வெளியே வந்துட்டோமே, நம்ம இதுக்கு மேல எதுவும் யோசிக்க வேணாம் அப்படின்னு பண்ணாம 2014 ஒரு லார்ஜஸ்ட் டொனேஷன் பண்ணலாம். எங்க யாருக்கு பண்ணலாம்னு யோசிச்சாருன்னா, ஐஐடி பாம்பே. இவங்களுக்கு வந்து R&D சென்டர் ஒன்று பண்ணணும். அந்த R&D சென்டர்ல நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணணும் நம்ம இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு 95 கோடியை வந்து அவர் இந்தியன் ருபீஸ் 95 கோடியை டொனேட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து அவரோட பண்ண மெகா
டொனேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2014 ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து எல்லா நிறுவனங்களும் அவர் மேற்பார்வை பார்த்துக்கிட்டு அதே சமயத்தில் ஐடியாஸ் கொடுத்துக்கிட்டு எப்பவுமே வந்து யங் எனர்ஜெட்டிக்ஸ் அந்த ஸ்மைலோட இருந்தார். ரொம்ப அம்புலா இருப்பார். இன்னைக்கு டேட்லையும் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இவரை வந்து இந்தியா டாப் பிஸ்னஸ்மேன் சர்ச் பண்ணிங்கன்னா இருக்காது. ஏன்னா இவர் வந்து ஏகப்பட்ட ஃபிலந்த்ராபி, அதாவது நிறைய டொனேஷன்ஸு சமுதாயத்துக்கு நிறைய பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க இவர் இன்றைக்கும் அந்த கம்பெனிஸ் எல்லாம் மேற்பார்வை பார்த்துக்கிட்டு ஐடியாஸ் கொடுத்துட்டு இன்னோவேஷன்ஸ்க்கான ஒரு டிஸ்கஷன்ஸும் பண்ணிட்டு தான் இருக்காரு. இந்த ஏஜ்லையும் கிட்டத்தட்ட ஒரு 85 வயசாக போது இந்த ஏஜ்லையும் அது பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணிட்டு இருந்த இவர் இன்னொரு மேஜர் டிசிஷனும் எடுத்திருக்காருன்னே சொல்லலாம். எப்போ அப்படின்னா 2022. என்னப்பா அப்படி ஒரு மேஜர் டிசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து கம்ப்ளீட்டாக காணாமல் போகிற அளவுக்கு பேங்க்ரப்சி ஆகி திவாலாகிற அளவுக்கு இருந்த போது டாடா குரூப்ஸ் என்ன பண்ணாங்கன்னா பிட் பண்ணி நாங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அந்த டாடா குரூப்ஸ் ஏர் இந்தியாவை அக்வயர் பண்ணாங்க 2022. ஏன் அப்படின்றதுக்கான ஒரு காரணத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு தனியாகவே ஒரு பாட்காஸ்ட் பண்ணணும். ஏன்னா டாடாவுக்கும் டாடா குரூப்ஸ்க்கும் ஏர் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம், எங்கேருந்து ஆரம்பிச்சது, எங்கே வந்து இது லேண்ட் ஆச்சு, எதனால் இது கவர்மெண்ட் கைக்கு போச்சு அப்படின்னு ஒரு அழகான ஒரு இது கதையே இருக்குது. அந்த கதையை நம்ம தனியாக பார்ப்போம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1961 2022 வரைக்கும் ரட்டன் டாடா அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய வியர்வை அப்படின்னே சொல்லலாம். அதில் இவ்வளோ பல விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த விஷயங்களால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ரட்டன் டாடா அவர்கள் இத்தனை குரூப் ஆஃப் கம்பெனிஸில் இவ்வளோ பெரிய பல விஷயங்கள் செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவருடைய கைடன்ஸ் ஆகட்டும், டாடா மோட்டார்ஸ் ஆகட்டும், ஒரு சிஇஓவாக அவர் திங்க் பண்ணுற பவர் ஆகட்டும், கிட்டத்தட்ட ஒரு ப்ராஃபிட்டை மட்டும் ஒரு 50 தடவை இன்க்ரீஸ் பண்ண வச்சுருக்காருங்க. இது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. யாராவது ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 10 டைம்ஸ் பண்ண வைக்கலாம். ஆனால் 50 தடவை பண்ண வச்சுருக்காரு. பயங்கரமான ரிஸ்க் டேக்கர்னே சொல்லலாம். வாழ்க்கையில் எது வந்தாலும் ரிஸ்க் இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம ரிஸ்க் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரட்டன் டாடா அவர்கள் பல விஷயங்களை பண்ணியிருக்காரு. இது வந்து அவருக்கு ஒரு பெருமையா அப்படின்னு சொல்கிறத விட டாடா குரூப்ஸில் ஒர்க் பண்ணுற எல்லாரையுமே கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எஸ் இது எங்களுக்கு பெருமை தான் நாங்கள் வந்து டாடா குரூப்பில் ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு. அவர் நிறைய பிளேன் ஃப்ளைட்ஸ் எல்லாம் பறக்கல ரொம்ப ஆர்வம் காட்டுவார். அவர் ஸ்கில்டு பைலட்னே சொல்லலாம். 2007 பார்த்தீங்கன்னா F-16 ஃபால்கான் சொல்லிட்டு ஒரு ஃபைட்டர் ஜெட்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஃபர்ஸ்ட் இந்தியனாக ஃப்ளை பண்ணியிருக்காருங்க 2007. அந்த அளவுக்கு அவருக்கு பறக்கிறதுலேயும் வந்து ஒரு பயங்கர ஆர்வம் ஜாஸ்தினே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆர்வம் கொண்ட இவர் பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் கிளாஸ், கேடிலாக், அதுக்கப்புறம் லேண்ட் ரோவர், ஃப்ரீலாண்டர், கிரைஸ்லர் செப்ரிங், மெசராட்டி, இந்த மாதிரி பல கார்களையும் வாங்கி குவிச்சு வச்சிருக்காரு அவருக்கு கார் மேலே இருந்த ஆசையினால. ஸோ எல்லாமே பண்ண இவருக்கு எப்பவுமே வந்து நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும், அதை வச்சு நம்ம வந்துட்டு நம்ம பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட் மட்டும் பண்ணால் பத்தாது, சொசைட்டிக்கு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நிறைய டொனேட் பண்ண காரணத்தினால்தான் இவரை ஜென்ரலாக இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னு மட்டும் சொல்லாமல் ஃபிலந்த்ரோபிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, அவருடைய கோட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்பிரேஷனல் கோட்ஸ் இருக்குது. அவருடைய ஒரு கோட் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கோட் என்னென்னா, டேக் த ஸ்டோன்ஸ் பீப்புள் த்ரோ அட் யூ அண்ட் யூஸ் தெம் டு பில்ட் அ மான்யூமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, உங்கள் மேலே எத்தனை பேர் கல் எறிஞ்சாலும் அந்த கல்லை வந்து எடுத்து திருப்பி எறிய வேண்டாம், அதுக்கு பதில் அதை வச்சு நம்ம ஒரு மான்யூமெண்ட்டை பில்ட் பண்ணலாம் அப்படின்வாரு. அதே மாதிரி இன்னொரு கோட் கூட ரொம்ப பிடிச்சமான கோட் என்னன்னா, ஐ டோன்ட் பிலீவ் இன் டேக்கிங் த ரைட் டிசிஷன்ஸ், ஐ டேக் டிசிஷன்ஸ் அண்ட் தென் மேக் தம் ரைட் அப்படின்னு சொல்லுவார். அதுனா நானாக வந்து கரெக்டான ரைட் டிசிஷன்ஸ் எடுக்க மாட்டேன், ஆனால் டிசிஷன்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த டிசிஷனை ரைட்டான டிசிஷனாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கோல், ஒரு விஷன் இருக்கவங்களால தான் சொல்ல முடியும். இல்லைனா ஜஸ்ட் சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அது சொல்கிறது ஈஸி, ஆனால் அதை செஞ்சு காட்டுறது எவ்வளோ கஷ்டன்றது பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இப்படி இருக்க டாடா குரூப்ஸை வந்துட்டு இன்னைக்கு எல்லாருமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இவர் வளர்த்துருக்காரு அப்படின்னா அது ஒரு சாதாரணமான விஷயமே இல்லை. அதுக்காகவே நம்ம எல்லாருமே இவருக்கு வந்து ஒரு சல்யூட் பண்ணலாம். இந்த ரட்டன் டாடா அவர்களுடைய கதையை கேட்டது மட்டும் இல்லாமல் ஏர் இந்தியாவுடைய கதையும் வருங்காலத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது கேட்கும் போது இன்னுமே இன்ஸ்பயர் ஆவீங்க. இவருடைய வளர்ச்சி பாதையை பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு மட்டும் சொல்லாமல் அதுலேருந்து நம்ம ஒரு % நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்மளுமே ஒரு ஃபிலந்த்ரோபிஸ்டாக மாறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ நம்மலாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த சொசைட்டிக்கு ஏதாவது செய்வோம்.